தாடையில சுழி மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு. எம்ஜிஆர் சாருக்கு இது இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய சாமுத்திரிகா லட்சணம் என்ன? பொதுவாவே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு லட்சணத்திலையும் ஒண்ணாக நம்ம பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் அந்த தாடையில இந்த இடத்துல அந்த நாடி இருக்கு. அந்த இடத்துல சுழிச்சு விடுவாங்க. அந்த சீப்பு, அந்த காலத்துல மர சீப்புன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்து விடும் பொழுது அவர்களுக்கு கரெக்டா அந்த பாயிண்ட் திருமாங்கல்யம் அவங்களுடைய சமூகத்துக்கு தகுந்தாப்புல அந்த திருமாங்கல்யம் வச்சிருப்பாங்க. திருமாங்கல்யங்கிறது விரல் ரொம்ப லாங்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தனக்குள்ளேயே ஒரு முடிவுகளை கட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் அதிலேயே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாடி வச்சிருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ள ஒரு உள்ள யோசனை. நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், முருகர் பெருமானுடைய அனுகிரகத்துல. ஓகே. நம்ம முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி சாமுத்திரிகா லட்சணம் பத்தி போட்டிருந்தோம். அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. அதுலயே நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல விட்டு போன ஒரு சில விஷயங்கள் பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். சோ பார்க்காத நேயர்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சோ நம்ம சாமுத்திரிகா லட்சணம் பத்தி பேசும்போது பெண்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். அதுல குறிப்பா இந்த வகுடு எடுக்கிறது, பொட்டு வைக்கிறது, இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து சந்தேகம் கேட்கறாங்க. நிறைய பேருக்கு முன்னாடி முடி விழும், சிலவங்க ஆசைப்பட்டு கட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்துல வருமா? பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அங்க லட்சணங்கள், அதே மாதிரி முக லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணம் இது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடித்தமானது. தன்னைத்தான் கண்ணாடியில பார்த்து கொள்றது, தன்னுடைய வாழ்க்கையை நம்ம இப்படி இருந்தோம்னா இதுல நம்மள ஷைன் பண்ண முடியும், நம்ம பிரதிபலிக்க முடியும். நீங்க ஒரு சினிமால எடுத்துக்கோங்களேன். சினிமால அவங்களுடைய முகம், அவங்களுடைய பாவனைகள், அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரஷனாக அமையக்கூடிய தன்மைகளை குடுக்கிறது இல்லையா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அ சினிமால மட்டும் கிடையாது. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண உடனே அவங்களுடைய அந்த வகுடு எடுத்து சீவினது, அவங்களுடைய அந்த பார்க்கறதுக்கு உண்டான லட்சணம், முன்னாடி இந்த முடி முன்னாடி விழுந்திருக்கிறது. நான் இது என்ன ஒரு அனுபவமா நீங்க எடுத்துக்கலாம். என்னோட ஸ்கூல் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி முடி விழுகும். இப்படி முன்னாடி முடி விழுகும். இப்பவும் கூட முன்னாடி இப்படி இருக்கிறத பார்த்துருப்பேன். நான் வாத்தியார்ட்ட போறேன். அப்படி வாத்தியார்ட்ட ஒரு இப்போ பூனல் பண்டிகை மாரி ஒரு வீட்ல ஒரு விசேஷம் இருக்கு. அங்க பண்றேன். நான் இத்தனைக்கும் வேதாந்தம் முடிச்சிருக்கேன். அங்க போகும்பொழுது வாத்தியார் சொன்னார், "தலைய கோரி நெத்தி இருக்கிற மாரி இருக்கணும். நெத்தி தெரியணும்." அப்படின்னு சொன்னார். இந்த நெத்தி தெரியணும். அப்போ இப்ப முடிய தூக்கி சீவு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, முடி இறங்கிடுறது. ஏன்னா இத்தனை வருஷம் அது அப்படியே இருந்து பழக்கமாயிடுது. எனக்கு வேற ஹேர் ஸ்டைல் நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் நான் போய் இது பண்ணாலும் எனக்கு கடைசியில இதுதான் அமையுது. முந்தி பழைய இதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குடுமியெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கேன். அப்பவும் பாருங்க முடி இப்படி வந்துருச்சு பாருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய அமைப்பை கொண்டது. இந்த முடி முன்னாடி விழுந்திருக்கக்கூடியவர்கள் என்ன குணாதிசயத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னை முக்கியத்துவம் படுத்துறதுல மெயினா இருந்துட்டு இருப்பாங்க. தன்னை பத்தியும் தன்னை முக்கியத்துவம் படுத்துறதுலயும் அவங்க மெயினா இருப்பாங்க. யாராவது தன்னை பத்தி பெருமையா பேசினா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. தன்னை குற்றம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் எப்பவுமே தன்னுடைய விஷயத்தை முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாரும் பார்த்தா செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே மாதிரி லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்க கிட்ட இருக்கணும். ஒரு துறையில இருந்தாங்கன்னா, அந்த துறைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க நெறையா இருக்கக்கூடியதா. ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. தன்னுடைய தன்மைகள்ல அத வச்சிருக்கணும். இப்ப ஒரு 10 பில்டிங் இருக்குன்னா, அந்த 10 பில்டிங் நம்ம பிரசிடென்ட்டா இருக்கணும். ஒரு கோயில் இருக்குன்னா, அந்த கோயில்ல நம்ம ட்ரஸ்டியா இருக்கணும். ஒரு இடம் இருக்குன்னா, அந்த இடத்துல நம்ம முக்கியத்துவமா இருக்கணும். அப்படிங்கிறதுல அதாவது அவங்க டெய்லா இருக்கக்கூடாது, ஹெட்டா இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கக்கூடிய மனோபாவங்கள் நெறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம்
முன்னாடி முடி தானாக அமையக்கூடியவர்களுக்கு இது வரும். இவர்கள் சீக்கிரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதாவது அவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல இது வந்து போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையா ஒருத்தர பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது கெட்ட நபர்களா இருந்தா, அந்த கெட்டதிலயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி கொஞ்ச நாள் அப்படியும் இருப்பாங்க. கொஞ்ச நாள் இப்படியும் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல 2 துருவங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்க முடியும். ஓகே. இன்னும் நெறைய பேருக்கு வந்து அகண்ட நெத்தி இருக்கும். பெரிய நெத்தி இருக்கும். இது சாமுத்திரிகா லட்சணத்துல என்னவா குறிப்பிட்டிருக்காங்க சார்? பொதுவாவே அவங்க எப்பவுமே ஒரு பிராட் திங்கர், அதாவது ரொம்ப பிராடா திங்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை வந்து அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிராட் நெத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த வாங்கி அதற்குண்டான நபர்கள்ட்ட அத போட்டுருவாங்க. இப்ப மீடியானா உங்களுக்கு மீடியாவ பத்தி நெறைய தெரியுது. கேமராவ பத்தி நெறைய தெரியுது. ஆங்கரிங்னா உங்களுக்கு அத பத்தி தெரியுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப எனக்கு நெத்தி வந்து ரொம்ப சிறுகலா இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல நான் போட்டு யோசிச்சு, போட்டு அத போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி, அத போட்டு ரொம்ப இதா பண்ணுவேன். இதே இந்த பிராட் ஃபோர்ஹெட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு இது வந்திருக்கு. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள மாரி நீங்க நினைச்சிட்டு இருப்ப உங்ககிட்ட மட்டும் கேட்டிருப்பாங்க. உங்கள மாரி 10 பேர்ட்ட கேட்டிருப்பாங்க. 10ல 7 எது வருதோ அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. முடி விழுகிறது. இந்த முடி விழுகிறது நம்ம முடி முன்னாடி விழுகிறது மட்டும் சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முடி அதாவது ஆமா. நெத்திலயே கார்னர்ஸ். கார்னர்ஸ்ல ஆரம்பத்திலேயே நெறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட்டு சொட்ட விழுகுதுன்னா, இந்த இடத்துல தான் விழுகுது. அந்த மாரி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். இவங்க நெறைய விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க. நெறைய சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. சீக்ரெட்ஸ் வந்து சொல்லுவாங்க. வெளியில ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள ஒண்ணு வச்சுப்பாங்க. வெளியில ஒரு விஷயம் பேசுவாங்க, பட் உள்ள ஒண்ணு வச்சுப்பாங்க. இது வந்து இந்த நெத்தி இப்படி இருக்கக்கூடிய லட்சணம் இருக்கிறவர்கள் பண்ணுவார்கள். தாடையில வந்து சுழி மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு. எம்ஜிஆர் சாருக்கு வந்து இது இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இதனுடைய சாமுத்திரிகா லட்சணம் என்ன? பொதுவாவே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. அது ஒரு லட்சணத்திலயும் ஒண்ணாக நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் அந்த தாடையில இ இருக்காது. அது வந்து ஒரு லட்சணத்தை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? டக்குனு ஈர்க்கக்கூடியவர்களாக இத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே. அதே மாரி தலையில வந்து சில பேருக்கு வந்து 2 சுழி இருக்கும். பொதுவா நம்ம ஊர்ல வந்து 2 கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா விளையாட்டுக்கு. சோ இது சாமுத்திரிகா லட்சணத்துல குறிப்பிட்டிருக்காங்களா? அதாவது இரட்டை புத்தி கொண்டவர்கள்னு சொல்றாங்க. நமக்கு வந்து 2 ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் சொல்லிட்டு 2 பிரெயின், மிட் பிரெயின்னு ஒண்ணு ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் தான் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. தேர்ட் ஐ ஓப்பனிங், மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். அந்த கண்ண க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில இருக்கிறத படிக்கிறது தான் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். ஸோ இங்க வந்து ரைட் பிரெயின்ல இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க, லெஃப்ட் பிரெயின்ல இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க. இவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா இருந்தா இவங்க வந்து மேத்தமேட்டிக்கலா இருப்பாங்க. இதெல்லாம் உண்மை. அந்த மாரி இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காம்பினேஷன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால தான் அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க, இவன் வந்து ரெட்டை கல்யாணம் பண்ணிடுவான். 2 கல்யாணம் பண்ணுவான்னு. அதுங்க நகைச்சுவையா சொல்றாங்களோ, உண்மையா சொல்றாங்களோ, 2 சிந்தனைகள் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து பொதுவா அ அந்த காலத்துல சொன்னது எப்படின்னா, "கல்லன நம்புனாலும் நம்பலாம், குள்ளன நம்பக்கூடாது" அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. பட் இது சாமுத்திரிகா லட்சணத்துல இருக்க அந்த குள்ளமா இருக்கிறவங்களுக்கான அம்சங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இந்த குள்ளமா இருக்கிறவர்கள், அவர்களுடைய சாதுரியத்தனம். சிம்பிள். சாதுரியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆயி ஒரு சாதுரியத்தனம் அவங்க கிட்ட வந்து இருந்துட்டு இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு 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 விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? காம்ப்ளெக்ஸ் இருக்கும்பொழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அவங்கள உயர்ந்ததா பார்த்து, நான் என்னை தாழ்த்திக் கொள்வதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் என்ன உயர்ந்ததா பார்த்து மற்றவர்களை தாழ்மையா பார்க்கறது. ஆனா, இந்த ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணமே வராது ஆக்சுவலி. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்ககிட்ட இருக்காது. கம்பேர் பண்ண மாட்டாங்க. கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. என்ன ஹைட்டா இருக்க அவ்வளோதானே. ஆனா நான் இதுல சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வெளிப்படுத்துறதுல அவங்க சூப்பரா வருவாங்க. நீங்க வந்து இத நெகட்டிவா சொல்லாம பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து பெண்கள்லாம் வந்து நகம் எல்லாம் கையில வளர்ப்பாங்க. பெண்கள், ஆண்கள் 2 பேருமே. இத பத்தி சாமுத்திரிகா லட்சணத்துல குறிப்பிட்டிருக்காங்களா சார்? பொதுவாவே நகம் வளர்க்கப்படாது இல்லையா? நகம் வளர்க்கப்படாது. இன்னைக்கு பரவால்ல இந்த ஆர்டிஃபிஷியல்லாம் வச்சுக்கிறா, எடுத்துக்கிறா. நம்ம விசேஷ நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா, நகம் வளர்க்கப்படாது தான் நம்மளுடைய இதுல சொல்லியிருக்கு. ஸோ நகம் வளர்க்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதனால தான் மருதாணி கட்டுறது, நகத்த எடுக்கிறது, சமையல் பண்ணும்போது விழுந்துரும், காய்கள் வெட்டும்போது விழுந்துரும். மடியா அ ரொம்ப இதா பார்த்து பண்ணணும் இல்லையா? அதனால நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றோம். ஆமா சாமி சார். விக்கிரகத்த விளக்கேத்தும்போது விளக்கேத்துறோம். சாமி விக்கிரகத்த கழுவுறோம்.
ஸோ அந்த நகங்களை வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அது இருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பட் இன்னைக்கு பரவால்ல ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப இருக்கிற விசேஷங்கள் இந்த மாரி ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கெல்லாம் போகும்போது வச்சுக்கிறாங்க. இதே பூஜை புனஸ்காரங்கன்னா இல்ல. சோ அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து நெத்தியில கல்யாணமான பெண்கள் வந்து பொட்டு வைப்பாங்க, குங்குமம் வச்சுப்பாங்க. இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்துல குறிப்பிட்டிருக்கா? இதனுடைய சிறப்புக்கு அப்படின்னா என்ன இருக்கு சார்? அதாவது சீதா பிராட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராவணன் வந்து சீதா பிராட்டி இலங்கையில இருந்திருக்காங்க. அப்போ ராமர் தனியா, சீதா பிராட்டி தனியா இருந்திருக்காங்க. அங்க செந்தூரம் இருந்திருக்கு. அந்த செந்தூரத்த எடுத்து டெய்லி நெத்தியில இட்டுப்பா. நெத்தியில இட்டு இந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு கோடா இப்படி இட்டுப்பா. கணவர நெனச்சு இட்டுப்பாளாம். ராமபிரான நெனச்சு. அப்ப ஆஞ்சநேயர் வந்து ஒரு தடவ கேட்கிறார். எனக்கு வந்து "ஏன் இப்படி இட்டுக்கிறேள்? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அ அம்பாள் சொன்னாளாம், அதாவது "என் ஆத்துக்கார் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு, நெத்தி வடுகிட்டேருந்து நான் இட்டுக்கிறேன்." அப்படின்னு சொன்னா. "ஓ! அப்ப ராமபிரான் நன்னா இருக்கணும்னா, இப்படி செந்தூரம் இட்டுக்கிட்டா நல்லதான்னு?" கேட்டாளாம். ஆமான்னு. அதனால தான் ஆஞ்சநேயர் என்ன பண்றாராம், அடுத்த நாள் பார்க்கும்போது உடம்பு பூரா பூசிட்டு வந்துட்டாராம். ஓ! அதான் ஆரஞ்சு ஆ கலர்ல இருக்கும். அதனால தான் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம். அப்போ இத்துணூண்டு இடும்போதே ராமர் நன்னா அப்ப எவ்ளோ ஒரு குரு பக்தி, எப்போ ஒரு தெய்வ பக்தி பாருங்க. அப்ப என் உடம்பு பூரா நான் ராமர நெனச்சு பூசிக்கிறேன். அப்ப ராமர் நன்னா இருப்பார்லன்னு சொன்னோனே, சீதா பிராட்டிக்கு அப்படி கண்லேருந்து தண்ணி வந்துடுதாம். அந்த மாரி சீதா பிராட்டி வந்து நெத்தியில இட்டுண்டு அதோடைய வழக்கங்கள் சுவாசினிகள், சுமங்கலிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நெத்தி முனையில வந்து இட்டுக்கிற வழக்கம். இன்னொன்னு அங்க ஒரு நாடி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சீமந்தம், அதேமாரி பும்சவனம் கல்யாணம்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல சுழிச்சு விடுவாங்க. ஓகே. சோ இந்த வகுடு எடுக்கிறதுலயே சிலவங்க வந்து சைடு வகுடு, நேர் வகுடெல்லாம் எடுப்பாங்க சார். இது வந்து சாமுத்திரிகா லட்சணத்துல குறிப்பிட்டிருக்காங்களா? அத பத்தி கண்டிப்பா. நீங்க கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, மாப்பிள வந்து இப்படி இது காமிப்பார், கண்ணாடி காமிப்பார் பொண்ணுகிட்ட. சீப் எடுத்து சீவி விடுவாரு. யாருக்கு? பொண்ணுக்கு. அதேமாரி மெட்டி போட்டு விடுவாரு. அந்த அலங்காரத்த இது எதுக்கு அலங்காரம்லாம் பண்றாங்க? அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீமந்தம், பும்சவனத்திலயும் அதே மாரி பண்ணுவாங்க. இந்த இந்த இடத்துல அந்த நாடி இருக்கு. அந்த இடத்துல சுழிச்சு விடுவாங்க. அந்த சீப்பு அந்த காலத்துல மர சீப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அத எடுத்து விடும்பொழுது, அவர்களுக்கு கரெக்ட்டா அதோட பாயிண்ட் வந்து கர்ப்பப்பைக்கு சம்மந்தப்படுதாம். ஸோ, அது வந்து டாக்டர்ஸ் கேட்டீங்கன்னா, இன்னும் நல்லா தெளிவா அது சொல்லுவாங்க. அ அதனால அவங்க வந்து அந்த நெற்றி முனையில அந்த சீப்ப வச்சு சுழிச்சு விடும்போது, சுகப்பிரசவமாகவும் அவர்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வராம இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ட் ஆகும் இல்லையா? அதற்கெல்லாம் இந்த சுழிமுனை வந்து ரொம்ப விசேஷம். அதனால தான் பெண்கள் திருமணமானவர்கள் வகுடெடுத்து சீவுகிறார்கள். அது லட்சணத்திலயும் சேர்றது. ஓகே. அதே மாதிரி திருமணமான பெண்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த மெட்டி போடுறது, தாலி போடுறது, இந்த குங்குமம் வச்சுக்கிறது, இதெல்லாம் கட்டாயம் பண்ணணுமா? இது பண்ணாததுனால ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டிருக்கா சார்? இப்ப வந்து நீங்க மெட்டி போடுற வழக்கங்கள்ன்னு இப்போ இன்னும் கிராமத்துல நெறைய நம்ம சேலம், கோயம்புத்தூர் நெறைய இடங்கள் இங்க கூட இருக்கும். சில பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, கால்ல ஒரு தடை மாரி போட்டு விடுவாங்க. ஒரு இரும்பு மாரி போட்டு விடுற ஒரு சின்ன ஒரு வழக்கங்கள் வந்து இருக்கு. இன்னைக்கும் நீங்க அம்பாள் கோயில்ல பூஜை பண்ற அர்ச்சகரே கால்ல போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியால நெறைய பேர் போட்டிருக்கிறது. அந்த கால்ல வந்து மெட்டி போடுற வழக்கங்கள் இருக்கு. மெட்டிங்கிறது ஒரு லட்சணத்தில ஒரு முறையாகவும், அதே போன்று நம்ம எல்லாமே காது குத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு, நகை போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு, இது ஒரு வகை அதாவது ஒரே விஷயத்துல 2 பலன்கள்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாயிண்ட்ட ட்ரிகர் பண்ணும்பொழுது, இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இட் கிவ்ஸ் ஹெல்த்தி எனர்ஜி ஃபார் த பாடி. அதனால தான் மெட்டி போடுற வழக்கங்களை அந்த காலத்துல குடுத்துருக்காங்க. இந்த ஈகோ வந்து அங்க கம்மியாருது. ஒரு கணவர் வந்து மனைவியினுடைய காலை பிடித்து, விரலை பிடித்து மெட்டி போடுறார். ஸோ அந்த இடத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா, "என்னப்பா இப்பவே கால்ல விழுந்துட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நகைச்சுவையா கல்யாணத்துல சொல்லுவாங்க. கிடையாது. எனக்கு அவ அவ தாழ்ந்தவள் கிடையாது. நான் உயர்ந்தவன் கிடையாது. என்ன விட அவ உயர்ந்தவளா கூட இருக்கலாம். தப்பு கிடையாது. நான் அவளுடைய ஒவ்வொரு அடியிலயும் கூட இருப்பேன். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்பாங்க. அதே மாரி மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர் முன்னாடி போய் மனைவி வந்து பின்னாடி கைய கோர்த்துண்டு, பின்னாடி இத கட்டி இப்ப நான் சொல்லும்போது நெறைய பேர் அவங்கவங்க கல்யாணத்த பத்தி சிந்தனைகள் வந்துரும். முடிச்சுட்டு சுத்தி வருவாங்க. சுத்தி வரும்போது, இவர் பின் நான் எல்லா விஷயத்திலயும் கூட இருப்பேன். அப்படின்னு மனைவி வந்து கணவருடைய கைய பிடிச்சு பின்னாடியே வருவாங்க. இத்தன நாள் அம்மா, அப்பா சொன்ன விஷயத்த கேட்டேன். இனிமே இவருடைய கூடவே இருந்துட்டு இருப்பேன். அப்ப இந்த கல்யாணத்துல பண்ற ஒவ்வொரு அர்த்தங்களும் ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த மெட்டி போடுறது ரொம்ப முக்கியமானது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தாலி. திருமாங்கல்யம்ங்கிறது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். இத வந்து நான் சாமுத்திரிகா லட்சணம்னு ஒரே ஒரு விஷயத்துல அடக்காம,
இது வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பேரு கையில வந்து அதாவது அம்மா இல்லாதவங்க அவங்க கையில அம்மாவுடைய திருமாங்கல்யத்த மோதிரமா போட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து அந்த திருமாங்கல்யத்துக்கு வந்து இறைவனே அதனால தான் திருமாங்கல்யத்தில இறைவனுடைய அந்த இத வச்சிருப்பாங்க. திருமாங்கல்யம் அவங்களுடைய சமூகத்துக்கு தகுந்தாப்புல அந்த திருமாங்கல்யம் வச்சிருப்பாங்க. திருமாங்கல்யங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சாநித்தியம், மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பத்மாவதி தாயார் கழுத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ திருமாங்கல்யம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கோயில்கள்ல அம்பாளுடைய இதுல பார்த்துட்டோம்னா, இந்த திருமாங்கல்யத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கறது. அதனால திருமாங்கல்யம்ங்கிறது வெறும் சாமுத்திரிகா லட்சணம் மட்டும் கிடையாது. உயர்ந்த இடத்துல அது நீங்க அதுக்கு வந்து ஈடு இணை மார்க் இல்லாத ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு இடத்துல அந்த திருமாங்கல்யத்த வைக்கலாம். ஒரு கயிறு, அதுல இருக்கக்கூடிய மஞ்சளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம். ஓகே. அதே மாதிரி எல்லாமே பேசியாச்சு. இது கண்டிப்பா கேட்கணும். மூக்குத்தி சாமுத்திரிகா லட்சணத்துல வருமா சார்? கண்டிப்பா. இதுல வந்து மூக்குத்திங்கிறது அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் பெங்கால்லலாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த மூக்குத்தி இப்படி புல்லாக்கெல்லாம் போட்டிருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கல்யாணங்கள்லாம் போட்டிருக்கு. இது வந்து இப்போ முகத்த வந்து மறைக்கிறதுக்கு கம்மல் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. அந்த முகமே மறையுதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இது இன்னும் இந்த வேல்யூ ஆடட் மாரி, இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த தேஜஸ குடுக்குறது. அதுல இருக்கக்கூடிய ரத்தினம், அதுல இருக்கக்கூடிய தங்கம், அதுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒரு முக லட்சணத்தை குடுக்கக்கூடியதாக அமையிறது. அப்போ இதுவும் லட்சணத்துல சேர்றது. பாயிண்ட் 1. 2வது ஏற்கனவே நம்ம சொன்ன திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு போறோம். ஒவ்வொரு காது குத்துறதுலேருந்து எடுத்து, மூக்கு குத்துறதுலேருந்து இருந்தது அந்த பாயிண்ட்ட ட்ரிகர் பண்றதுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறைகள் அது. சரி, அதே மாதிரி வந்து சிலவங்களுக்கு வந்து கை, கால்லாம் வந்து நீட்டமா இருக்கும். விரல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இது சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லியிருக்காங்களா? அண்ட் அதோட சேர்த்து வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மெட்டி போடுற அந்த விரல் 2வது விரல் மட்டும் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாரி இருந்தா வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் சொல்றது உண்டு. ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். அதான் உண்மதான். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கை, கால்லாம் நீட்டுமா இந்த கேரக்டர்லாம் ஒரே மாரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் நெறைய பேத்த கவனிச்சிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். விரல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். எப்பவுமே இந்த இதெல்லாம் உறிஞ்சு வந்துட்டே இருக்கும். 2வது அவங்க எப்பவுமே நகம் கடிக்கிற பழக்கத்த வச்சிருப்பாங்க. லாங் ஃபிங்கர் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. நகம் கடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். அவங்க வந்து அதிகபட்சமா அந்த கடிக்க மாட்டாங்க. ஸோ நகை கடிக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருந்துன்னு இருக்கும். பக்கத்திலேயே நெயில் கட்டர் இருந்தாலும் அத பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கடிச்சுன்னு இருப்பா. சரி நான் இங்க தான் இந்த பழக்கம் இருக்கு. வெளிநாட்டுகள்ல அது இல்லன்னு பார்த்தா, வெளிநாட்டிலேயே அது இருக்கு. ஸோ அத வந்து அது இயல்பாவே அந்த குணாதிசயங்கள் வரதா இருக்கிறதா நான் பார்க்க முடியுது. அது மாதிரி அந்த லாங் கை வந்து அந்த விரல் வந்து ரொம்ப லாங்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து தனக்குள்ளேயே ஒரு முடிவுகளை கட்டிக்கொண்டு, அதுக்கப்புறம் அதிலேயே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அதே மாரி ஷார்ட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, அதுக்கு ஏத்த மாரி இயங்கக்கூடிய ஒரு தன்மைகள் இவங்ககிட்ட இருக்கு. சில பேருக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நகம் வந்து அப்படி பொடச்சுன்னு இருக்கும். இவர்கள் வந்து சீக்கிரமா அந்த பழக்கங்களுக்கு கெட்ட பழக்கங்கள், அதே மாரி கெட்ட சாவகாசம் இதுக்கு அடிமையாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த கிளி மாரி ஆ வளைஞ்சிருக்குமே சிலவங்களுக்கு அந்த நகம். மாரி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு யாரோ என்கிட்ட ஒரு வர்மாவோ யாரோ ஒரு மருத்துவர் வந்து சொல்லியிருந்தாரு. "எங்க கை இப்படி அமுத்துங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கைய அமுத்தி காமிச்சேன். "ஓ! உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா?" அப்படின்னாரு. "ஸோ எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு அவரு சொன்னாரு. "இப்படி அமுத்தம்போது இந்த ரத்தம் வந்து சிகப்பா இருந்ததுன்னு சொன்னா, உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. இதுல ஏதாவது கருப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது குடியோ இல்லைன்னா ஸ்மோக்கிங்கோ பழக்கங்கள் இருக்கலாம்." அப்படின்னு சொன்னாரு. ஒரு சிலவங்களுக்கு கால் விரல் வந்து பெருசா இருக்கும். அது வந்து வீட்டுக்கு அடங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அது உண்மையா சார்? அந்த மாரியா? இந்த கட்டவிரல தாண்டி இந்த பெருவிரல் போம்போது நமக்கு யாருக்கும் அடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு 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 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா, அந்த பாயிண்ட்லயே நிக்கிறாங்க. ஸோ இது நெறைய பேர்ட்ட கவனிச்சு பார்த்துருக்கேன். ஸ்டெப்பனா இருப்பாங்களா? ஆமா. அதுல வந்து அந்த பாயிண்ட் கரெக்ட்டா இருந்ததுன்னா, நான் யாருக்கு பயப்படணும்? அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து கையில நம்ம எல்லாருக்கும் 5 விரல் இருக்கிற மாரி, ஒரு சிலவங்களுக்கு 6வதா ஒரு சின்ன விரல் இருக்கும். சோ அந்த அதிர்ஷ்ட மாதிரி விரல்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட விரலா சார் அது? அது சொல்லும்போது சில பேர் அதிர்ஷ்ட விரல்னு சொல்லுவாங்க. மருத்துவர்கள் யாராவது பார்த்தா, இது எதுக்காக வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா சில பேர் அந்த அதிர்ஷ்ட விரல்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட குழந்தை, அதிர்ஷ்ட விரல், அதிர்ஷ்ட விஷயங்கள்னு சொல்லுவாங்க. பட் நான் அத இன்னும் ம் இவங்க கையினால மருத்துவம் பார்த்தேன். எனக்கு ஒருத்தங்க சொன்னது. ஒரு வயசானவங்க சொன்னத அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். பட் நான் இன்னும் அத ஆய்வு பண்ணி பார்க்கல.
இவங்க கையினால மருத்துவம், மருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது வந்து எப்பவும் பிறக்கிறது ஒரு இயற்கையிலிருந்து ஒரு வினோதமான ஒரு தன்மைகள்ல கொண்டதாக இருக்காங்க. ஓ! இவங்க வந்து அதிர்ஷ்டம் படைத்தவர்கள், அதிர்ஷ்டம்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கிட்ட கேட்கணும் எப்படி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா. சரி, நம்ம சாமுத்ரிகா லக்ஷணம் வந்து பார்ட் 2 பேசிட்டு இருக்கோம். பார்ட் 1லயும் பெண்கள் பத்தி தான் சொன்னீங்க. பார்ட் 2லயும் பெண்கள் பத்தி தான் சொல்றீங்க. ஆண்களுக்கெல்லாம் சாமுத்ரிகா லக்ஷணம் இல்லையா? அப்படின்னு கமெண்ட்ல கேட்கறாங்க சார். அதனால ஆண்களுக்கான சில சாமுத்ரிகா லக்ஷணங்கள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. அதுல முதல்ல வந்து சில பேர் வந்து எப்பவுமே கிளீன் ஷேவ்லயே இருப்பாங்க. டெய்லி ஷேவ் பண்றவங்க இருப்பாங்க. எப்பவுமே கிளீன் ஷேவ் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. சிலவங்க உங்கள மாரி வந்து பியர்ட் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பியர்ட் வளர்க்கறதுக்கே நெறைய பேர் விரும்புறாங்க. சோ இது 2த்துக்குமான சாமுத்ரிகா லக்ஷணம்னு ஏதாவது இருக்கா சார்? பொதுவாவே தாடி இருக்கிறது ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாங்க. அது தாடி இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா, உள் யோசனைக்கு போயிருவாங்கன்னுவாங்க. இது உண்மை ஆக்சுவலி. இந்த தாடி வச்சிருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ள ஒரு உள்ள யோசனை நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா, டக்குன்னு தாடியில கை வச்சுருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தாடையில கை வைப்பாங்க, தாடியில கை வைப்பாங்க. அப்படியே ஒரு உள் யோசனையில போவாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு நிதானத்துல. இந்த காஃபி குடிக்கும்போது சில பேர் அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி ஒரு உள் யோசனையில நெறைய போவாங்க. இவங்க இந்த தாடி இருக்கிறவங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உள் யோசனை ஜாஸ்தியா இருக்கிறவர்கள். நெறைய சிந்தனைகளுக்குள்ள போகக்கூடியவர்கள். இயற்கை விரும்பின்னு சொல்லலாம். அதனால தான் சுவாமிஜிஸ் எல்லாம் நெறைய பேர் தாடி விட்டுருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, எல்லாம் ஃபுல் ஷேவ்ல பக்கா கிளீனா இருப்பாங்க சார். நீங்க இந்த உண்மையாவே இவங்க கிட்ட இருக்கு. நீங்க ஃபுல் ஷேவ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோவம் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து பட்டு பட்டுன்னு அந்த உணர்ச்சிகளை பட்டு பட்டுன்னு எடுத்து சொல்லிருவாங்க. அது மனசுக்குள்ள வைக்கிறதெல்லாம் 2வது. பட்டுன்னு எடுத்து அத அடிச்ச மாரி பேசிருவாங்க. நீங்க ஆர்மி, நேவில இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே அந்த ஸ்ட்ரிக்ட்டா ஃபுல் ஷேவ்ல இருக்கிறவங்க பார்க்க முடியும். ஸோ, அந்த அவங்களுக்கு வந்து கோவம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உள்ள உள்ள வச்சுண்டு பேசுறதெல்லாம் இல்ல. டப்புன்னு எதா இருந்தாலும் அவர்கள் வந்து அ பேசக்கூடிய ஒரு குணாதிசயங்கள்ல இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது லட்சணத்துலன்னு சொல்லிட்டு இல்ல. என்னோட அனுபவத்துல நான் நெறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஓகே. நம்ம குணாதிசயங்கள்லாம் பேசுறதுனால, ஆண்களுக்கு வந்து சிலவங்க வந்து இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருப்பாங்க சார். வாட்ச் மாத்தி மாத்தி போட்டா தான் அவங்களுக்கு வந்து அத விரும்பி சேகரிப்பாங்க. மாத்தி மாத்தி கட்டுவாங்க. அதுல ரொம்ப நாட்டம் காட்டுவாங்க. சிலவங்க அத பத்திலாம் கேர் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் வாட்ச் கட்டாம சுத்துற நெறைய பேர் நம்மனால பார்க்க முடியுது. சோ இதற்கான குணாதிசயம் ஏதாவது இருக்கா சார்? இந்த வாட்ச் வந்து சில பேருக்கு அது ஒரு அ அது வந்து நேரத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ம் அந்த நேரத்த கரெக்ட்டா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்கள. 1. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப நெறைய ஜென்ஸ்லாம் செயின்லாம் நெறைய போட்டிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? நெறைய செயின்லாம் நெறைய போடுறவங்களா இருப்பாங்க. இவர்களுக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல நெறைய பிரியர்கள். அதே மாரி நம்ம சம்பாத்தியம் நமக்காக பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு நெறைய இருக்கும். ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சாமுத்ரிகா லக்ஷணம் பார்ட் 2 எங்களுக்காக கன்டின்யூ பண்ணி நெறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.